nth டெரிவேட்டிவ் டிஃப்ரென்ஷியல் கால்குலஸ் யூனிட் 2ல் இருக்கிற ஃபர்ஸ்ட் டாபிக் nth டெரிவேட்டிவ். ஓகேவா? nth டெரிவேட்டிவ் பேஸ்டாக எக்ஸ்ப்ளனேஷன் வீடியோ, அதுக்கு சம்ஸ் எப்படி ஒரு மெத்தடுக்கும் nth டெரிவேட்டிவ் எப்படி ஃபார்முலா கண்டுபிடிக்கிறது, அதுக்கப்புறம் வேரியபிள் கொடுத்துருந்தா அதுக்கு எப்படி வந்துட்டு சம் போடுறது, சைனு காசுன்னு சொல்லி ட்ரிக்னாமெட்ரிக் ரேஷியோஸ் வந்துச்சுன்னா அதுக்கு எப்படி nth டெரிவேட்டிவ் கண்டுபிடிக்கிறது அப்படின்ற வீடியோஸ் தான் உங்களுக்கு கொடுத்துருப்பேன். ஓகேவா? நம்ம ஒரு டாப்பிக்கே இவ்வளோ நேரம் செலவழிக்கிறோம். அதனால நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா, இதுவே உங்களுக்கு போதும். நம்ம முன்னாடி வீடியோஸே வந்துட்டு எப்படி இருக்கும், இந்த சம் வந்துச்சுன்னா இந்த மெத்தடில் நம்ம போடலாம் அப்படின்ற ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கும். ஓகேவா? இப்போது நான் ரெஃபர் பண்ணுற மெட்டீரியல்ஸ்லேருந்து ஒரு 33 சம்ஸ் எடுத்திருக்கேன். ஓகேவா? அதை எப்படி ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம், இல்லைன்னா அதை எப்படி படிக்கலாம், அது மட்டுமா சும்மா பார்த்துக்கோங்க. ஓகேவா? சில பேர்லாம் மகப் பண்ணுற கேஸ் இருப்பீங்க, சிலர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிக்கிற கேஸ் இருப்பீங்க. ஓகேவா? அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி எனக்கு இந்த சம் இப்படி தான் ஆன்சர் வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு தெரியணும் அப்படின்னா முன்னாடி நான் அப்லோட் பண்ண வீடியோஸ் எல்லாம் பாருங்கள், உங்களுக்கு ஒரு கிளாரிட்டி கிடைக்கும். நம்ம எல்லாமே முன்னாடி படித்தது தான். ஓகேவா? அதை வச்சு இந்த சம் வந்தால் இந்த மாதிரி போடலாம் அப்படின்ற ஒரு தாட்டுக்கு வாங்க. இந்த வீடியோ ஒரு 33 கொஸ்டின்ஸ்க்கான ஆன்சர்ஸ் மட்டும் நான் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுக்கு வந்துட்டு கொடுத்துருக்கேன். ஓகேவா? இதை பாருங்கள், உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா நமக்கு வந்துட்டு யூஜிடிஆர்பி எக்ஸாம்ஸில் என்ன பண்ணுறாங்க, ஒரு தேரி கொஸ்டின்ஸ் கேட்கல. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பர் எடுத்து பாருங்கள், தேரி கொஸ்டின்ஸ் அந்தளவுக்கு இல்லை, ஃபுல்லாகவே சம் பேஸ்டு கொஸ்டின்ஸ் தான் இருக்குது. அதனால தான் நான் வந்துட்டு இந்த டாப்பிக்லேருந்து ஃபுல்லாக சம்ஸ் கவர் பண்ணுற மாதிரி எடுத்திருக்கேன். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு 2x + 1 டிவைடட் பை 2x - 1 2x + 3. ஏன் நான் இந்த மாதிரி கோடு போட்டிருக்கேன்னா, என் ஹேண்ட் ரைட்டிங் கொஞ்சம் பெருசாக தான் இருக்கும், உங்களுக்கு கொஞ்சம் தெளிவாக தெரியணும் அப்படின்றதுக்காக தான் கோடு போட்டிருக்கேன். ஏன்னா இந்த சம்மா அப்படின்னு சொல்லி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாதுல்ல, அதுக்காக தான் லைன் போட்டு வச்சுருக்கேன். ஓகேவா? 2x + 1 டிவைடட் பை 2x - 1 2x + 3 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா ஃபஸ்ட்டு நம்ம இது எந்த ஃபார்மேட்டில் இருக்குங்க, ax + bன்ற ஃபார்மேட்டில் இருக்குது. அப்போது 1 டிவைடட் பை ax + bன்ற ஃபார்முலாவுக்கு nth டெரிவேட்டிவ் எப்படி கண்டுபிடிப்போம்? என்ன ஃபார்முலா? -1 the whole power n n factorial a power n divided by ax + b the whole power n + 1. இந்த ஃபார்முலா தானேங்க யூஸ் பண்ணுவோம். 1/ax + bக்கு nth டெரிவேட்டிவ் இந்த ஃபார்முலாவை தானே யூஸ் பண்ணுவோம். அப்போது இந்த கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 2x - 1 இருக்குது. அப்போ கன்ஃபார்ம் இது எப்படி வரணும், -1 the whole power n n factorial வந்திருக்கு. ஆப்ஷன்ஸ் பார்த்தாலே ஒரு சில ஆப்ஷன்ஸை ஒமிட் பண்ணுற மாதிரியான ஐடியாஸ் தான் நான் உங்களுக்கு தரேன். நீங்கள் ஃபுல்லாக மக்கப் பண்ணுற மாதிரி அப்படின்னா நீங்கள் அது அந்த சம்மை வந்துட்டு கரெக்டாக அடிக்கணும் அப்படின்னா எப்படி நம்ம போடணும் அப்படின்ற வீடியோவை நீங்கள் பார்த்துருக்கணும். ஓகேவா? இது வந்துச்சுன்னா இந்த ஃபார்முலா வச்சு இதை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு தெரியணும். ஓகேவா? அப்போ என்ன வரும், n ஃபேக்டோரியல் 1 - 1 the whole power n ஃபேக்டோரியல் வந்துருச்சு. அடுத்து ax + bக்கு என்னங்க இருக்குது, 1/2x - 1 the whole power n + 1 ரெண்டுத்துக்குமே வந்திருக்கு. அப்போ ஈஸியாக அதை தட்டி தூக்கிடலாம்ல, புரியுதுங்களா? அடுத்து x² + 1 டிவைடட் பை 2x - 1 2x + 1 2x + 3ன்னு இருக்குது. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக இதுக்கும் என்ன தான் வரும், த சேம் ஃபார்முலா தான் வரும். அப்போ -1 the whole power n ஃபேக்டோரியல் இருக்குது, எல்லாத்துக்குமே முன்னாடி 2 இருக்குது. ஓகேவா? அப்போ கண்டிப்பாக 2 பவர் n தான் வரும். a பவர் nக்கு பதிலாக என்னங்க இருக்குது, இங்கேயும் பாருங்கள் 2 பவர் n வந்திருக்கும். இதை நான் 2 பவர் n - 1 எப்படி எழுதலாம், 2 பவர் n டாட் 2ன்னு எழுதலாம். இங்கே முன்னாடி இருக்கிற 2 எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணும்போது ஒரு 2 வரும்ல, அந்த 2 இது. ஓகேவா? அப்போ இதுக்கும் என்ன வரும், ஒரு 2 பவர் n வரும். ஓகேவா? தென்
இது மூணுமே கிடச்சிருச்சு. அடுத்து என்ன செக் பண்ணுவோம், 1/2x - 1 the whole power n+1 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணுவோம். இருக்குது. இதுக்கு முன்னாடி இருக்கிற நம்பர்ஸ் உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆகுதுன்னா நீங்கள் இதை ஒர்க் அவுட் பண்ணி தான் போடணும், வேறு வழி இல்லை. ஓகேவா? தென் x³ x - a x - b x - cன்னு இருக்குது. இதில் பாருங்களேன், எல்லாமே ஒரே டேர்ம்ஸ் தான். ஆனால் இங்கே என்ன இருக்குது, x - a b cன்னு இருக்குது, மாறி மாறி வந்திருக்கு. அப்போது இந்த சம் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நாங்கள் படிக்கக்குள்ளே வந்துட்டு இது வந்துட்டு கேட்பாங்க. அது மாதிரி கேட்டிருக்காங்க நிறைய எக்ஸாம்ஸில். ஓகேவா? இந்த மாதிரி வருது அப்படின்னா, மேலேயும் க்யூப் வச்சு கீழேயும் 3 ஃபேக்டர்ஸும் சேமாக வருது அப்படின்னா அதை நம்ம என்ன பண்ணுவோம், சம்மேஷன் ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் ஏ மட்டும் வச்சுக்கலாம், இல்லை பி மட்டும் வச்சுக்கலாம், இல்லை சி மட்டும் உங்களுக்கு ஆப்ஷனில் கொடுக்கலாம். இப்போ நான் ஏன்னு எடுத்து வச்சு போட்டிருக்கேன். ஏ க்யூப்னால் 2 மட்டும்தான் வரணும். ஓகேவா? ஏன்னா இதுக்கு ஃபேக்டர்ஸ் பிரிக்கும் போது எப்படி பிரிப்போம், a + b + cன்னு சொல்லி நம்ம பிரிப்போம். ஓகேவா? அதனால நான் என்ன பண்ணுறேன், a³ / a - b இந்த டேர்மை ஒமிட் பண்ணுறோம். ஏன்னா a - aன்னு போடும்போது இது என்னவாயிடும், 0 ஆகிடும். a - b a - c. அடுத்து இது எப்படி இருக்குது, 1/ax + b ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போ -1 the whole power n ஃபேக்டோரியல், எக்ஸுக்கு முன்னாடி யார் இருக்கா, 1 இருக்கா. அப்போ 1 என்னன்னா நம்ம போடவே தேவையில்ல, டிவைடட் பை நம்ம இங்கே a எடுத்ததுனால x - a the whole power n+1. புரியுதுங்களா? தென் cos power 4xன்னு இருக்குது. cos power 4xக்கு ஃபார்முலா இல்லைல்ல. நம்ம முன்னாடி வீடியோஸில் என்ன பண்ணுறப்போம், cos power 4x வந்துச்சுன்னா அதை என்ன டேர்முக்கு நான் மாற்றுவேன், cos square the whole power square x அப்படின்னு சொல்லி தானே மாற்றுவேன். அப்போ 2 cos வேணும். cos வந்தால் என்னங்க ஃபார்முலா, எக்ஸுக்கு முன்னாடி என்ன இருக்கிறதோ அதை a⁴n cos ax + n/2. கரெக்டா? அப்போ என்ன வரும், இந்த ஃபார்மேட்டுக்கு இதுதான் இருக்குது. ஓகேவா? இப்போ ஸ்கொயருன்னு இருக்கனால கண்டிப்பாக 2x ஃபார்முலாவில் எழுதுவோம். ஏன்னா cos ஸ்கொயர் எக்ஸோடைய வேல்யூ என்னது, 1 + cos 2x / 2. ஓகேவா? ஃபார்முலாஸ் நீங்கள் எந்த அளவுக்கு ஞாபகம் வச்சுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு சம் ஸ்டைலில் உங்களுக்கு மார்க்ஸ் வந்து வரும். அடுத்து sin³ 2xன்னு இருக்குது. sin³ 2xக்கு இது இந்த ஃபார்மேட்டில் வராது. அப்போது நான் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன், sin 3a ஃபார்முலா யூஸ் பண்ணுவேன். sin 3a ஏன்னா க்யூப் வந்துட்டு க்யூபுக்கு ஃபார்முலா இல்லை. 3a sin 3a = 3 sin a - 4 sin³ a. அப்போது 1/4 கண்டிப்பாக வரும். ஏன்னா நம்ம ஸ்டெப்ஸ்லலாம் பார்த்துருக்கோம், இந்த 3 இந்த 4 இந்த சைடு வருவாங்க, இவங்க இந்த சைடு வருவாங்க. அப்போது 4 sin³ a = 3 sin a - sin 3aன்னு கிடைக்கும். இந்த 4 கீழே வந்துச்சுன்னா 1/4 மாறும். 1/4 sin a - sin 3aன்னு வரும். கரெக்டுங்களா? அப்போ 1/4 கொஷினில் வந்திருக்கு. அடுத்து ஃபைன் ஏ. ஃபஸ்ட்டு எக்ஸுக்கு வந்துட்டு 1 மட்டும் இருக்கிற மாதிரி இருக்கான்னு பார்க்கணும். ஆனால் இங்கே என்ன இருக்குது, 2xன்னு இருக்குது. அப்போது 2 மட்டும் இருக்கான்னு பார்க்கணும். 2 இருக்குது. கரெக்டாக? ஏவோட வேல்யூ 2னா என்ன வரும், 2a sin 2a 2n sin 2x + n/2ன்னு வரும். அடுத்து 3a 3 2s 6 6 இருக்கான்னு பார்க்கணும். 6 இருக்குது. அப்போ இதை தான் நம்ம டிக் பண்ணணும். புரியுதுங்களா? நெக்ஸ்ட்டு sin 2x sin 4x sin 6xன்னு இருக்குங்க. இப்போ இதுக்கு நம்ம என்ன பண்ணுவோம், 2 டேர்மாக பிரிப்போம். கரெக்டாக? அப்போ 2 டேர்மாக பிரித்தா sin a sin bனா நான் யார் வரணும்னு சொல்லியிருக்கேன், cos a + b - cos a - b = 2 sin a sin bன்னு பார்த்துருக்கோமாங்க. அப்போது என்ன வரும், 2 ஒரு 1/2 வரும். தென் மறுபடியும் ஒரு தடவை இதை நம்ம ஸ்ப்ளிட் பண்ணுவோம். அப்போ கண்டிப்பாக 1/4 வரும். 1/4 வந்துட்டு சைனை ஆட் பண்ணுவோம். 4 + 2 என்ன வரும், 6 வரும். n sin 4x + n/2 - 12n sin 12x + n/2ன்னு இருக்கா. இப்போது இதுக்கு நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னா, இதை சேஞ்ச் பண்ணி எழுதி பார்ப்போம். எழுதி பார்த்துட்டு 6x வரும், அடுத்து 2x வரும். கரெக்டாக? 6x வரும், அடுத்து 2x வரும். தென்
6x மறுபடியும் இந்த 6x உள்ளே பெருக்குவேன், அதனால எனக்கு டேர்ம்ஸ் கொஞ்சம் மாறும். இது வந்து கொஞ்சம் மனப்பாடம் பண்ணிக்கோங்க ப்ளீஸ். தென் sin cube x cos square xன்னு இருக்குது. sin cube x cos square x ஈக்குவல் டு 1/16. sin cubeனால என்ன வரும், ஒரு 1/4 வந்துடும். cos ஸ்கொயருக்கு ஒரு 2 வரும். அப்போ 1/8 கன்ஃபார்ம். சைனு காசுன்னு இருக்குது, அப்போ ஃபார்முலாவில் போடுவோம். அதுக்கு ஒரு 1/2 வரும், 1/16. இது ஒரு டேர்ம் வச்சு நம்ம ஃபார்முலாவை லாக் பண்ணிடலாம். சைனுக்கான ஃபார்முலா sin எக்ஸுன்னு தான் இருக்குது. அப்போ ஒன்று எக்ஸுன்னு வரும், இன்னொன்று 3xன்னு வரும். கரெக்டாக? காஸ் ஸ்கொயர்னால் காஸ் வந்து சேஞ்ச் ஆகும். சைன் சேஞ்ச் பண்ணும்போது 5x + n/2ன்னு சொல்லி நமக்கு வரும். ஓகேவா? புரியுதா? தென் e பவர் ax cos square x sin xன்னு இருக்குது. e பவர் ax டிஃப்ரென்ஷியேட் பண்ணாலே e பவர் ax கிடச்சிரும் கண்டிப்பாக. தென் டிவைடட் பை 4 எப்படி வந்துச்சு அப்படின்னா, நமக்கு cos square xக்கு ஒரு 1/2 வருமா? ஏன்னா 1/2 1 + cos 2x divided by 2 தான் cos square x. ஸோ அதனால் ஒரு 1/2 வரும். அதனால் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது ஒரு 2 வந்துச்சா? தென் cos e sin e எக்ஸ்பேண்ட் பண்ணோம் அப்படின்னா அது ஃபார்முலாவுக்கு ஒரு 2 வரும். அப்போ 1/4 வருங்க. e பவர் ax cos axக்கான ஃபார்முலா என்னங்க? a² + b² the whole power n/2 sin ax + n tan inverse of b/a. அந்த ஃபார்மேட்டுக்கு இருந்தாலே இந்த ஃபார்முலாவை நம்ம தட்டி விட்டுறலாம். தென் sin பவர் 5x cos பவர் 4xன்னு இருக்குது. அப்போ 1/2 பவர் 8 9 பவர் n 5xன்னு இருக்கிறதுனால என்ன வரும்? கண்டிப்பாக ஒரு டேர்மில் 5 பவர் n இன்க்ளூட் ஆகிருக்கும். ஓகேவா? cos பவர் 4xனா 1/2 பவர் 8 9 பவர் n sin 9x + n/2 minus 7 பவர் n sin 7x + n/2 minus 4 dot 5 பவர் n sin 5x + n/2 plus 4 dot 3 பவர் n sin 3x + n/2 plus 6 sin x + n/2. மேக்ஸிமம் இந்த மாதிரி சம்ஸ் வந்து கேட்க மாட்டாங்க, ஒரு டேர்ம் வைக்கிற மாதிரி தான் கேட்பாங்கன்னு என்னோட தாட் இருக்குங்க. e பவர் 3x sin x sin 2x + sin 3x அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இதை முன்னாடி ஒரு சம் பார்த்தோம்ல, அந்த சம் மாடலில் போட்டு e பவர் 3xன்னு வந்திருந்தாலே தட்டிடலாங்க. புரிஞ்சிச்சிங்களா? தென் 1/4x² - 1 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இதை நம்ம எப்படி எழுதுவோம்? இது 1/ax + b ஃபார்மேட்டில் இருக்கிறனால -1 the whole power n n ஃபேக்டோரியல் வந்திருக்கான்னு செக் பண்ணுவேன். இதை நான் எப்படி எழுதலாம்? 2x + 1 2x - 1ன்னு சொல்லி எழுதலாம். ஞாபகம் இருக்குங்களா? ஏன்னா இது 4x² - 1ல் இருக்குது, a² - b² ஃபார்முலாவில் இதை மாற்ற முடியும். 2x the whole square - 1² இருக்கிறதுனால இது இந்த ஃபார்மேட்டுக்கு நம்மளால் எழுத முடியும். அப்போது அதுக்கு ax + b டேர்மை கன்வெர்ட் பண்ணியிருக்காங்களான்னு செக் பண்ணிக்கோங்க. தென் x² + 1 divided by x - 1 the whole square 3x - 2 அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இதுவும் ax + b the whole square ஃபார்மேட்டில் தான். ax + b the whole squareல ஒன்று இருக்குது, ax + bயில் ஒன்று இருக்குது. ஹோல் ஸ்கொயர்னால் என்ன வரணும்? ஃபஸ்ட்டு ஒரு டேர்ம் வந்துட்டு x - 1 the whole power n + 1ல் வந்துட்டு அடுத்து ஒரு டேர்ம் x - 1 the whole power n + 2ல் வரணும். ஏன்னா 1 divided by ax + b the whole squareக்கு ஒரு சின்ன சேஞ்ச் தான் இருக்கும். மேலே n ஃபேக்டோரியல் பக்கத்தில் n + 1 இருக்கும். தென் x பவர் ax + bயில் n + 2ன்ற டேர்ம் இருக்கும். அதனால இதை வச்சு நம்ம போட முடியும். 1 divided by 2x + 3 the whole square அப்படின்னு இருக்குது. அப்படின்னா இது ax + b the whole square. அப்போது ax + b the whole squareனா ஃபார்முலா என்னங்க வரும்? -1 the whole power n to n + 1 ஃபேக்டோரியல் a பவர் n divided by 2x ax + b the whole power n + 2ன்னு மாறுங்க. அப்போது அந்த ஃபார்மேட்டில் இருந்து அடிச்சிடலாம். ax + b divided by cx + d. இது கொஞ்சம் இம்பார்ட்டண்ட்டாக பாருங்கள், ஏன்னா எங்களுக்கு இது எக்ஸாமில் யூனிவர்சிட்டி எக்ஸாமில் கேட்டிருக்காங்க. அப்போ என்ன வரும்? ஒரு AD BC டேர்ம் கண்டிப்பாக வரும். ஓகேவா? தென் ax + b the whole square ax + bன்ற ஃபார்மேட்டில் இருக்கா? அப்போது கீழே இருக்கிற டேர்முக்கு cx + d the whole power n + 1 இருக்கான்னு செக் பண்ணுங்கள். n ஃபேக்டோரியல் -1 the whole power n டேர்ம் இருக்கான்னு மட்டும் செக் பண்ணிக்கோங்க. ஓகேவா? தென் x + 1 divided by லென்த்தி வீடியோவாக போவோம். அதனால தான் நம்ம இந்த அளவுக்கு பொறுமையாக இந்த சம்மெல்லாம் பார்த்தோன்னா பயந்துருவோம். அதனால கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். x+ புரியலைன்னா புரியல அப்படின்னு சொல்லி சொல்லுங்கள். எப்படி இருந்தாலும் நான் சொல்கிறது நீங்கள் படிக்க போகிறதில்ல, நீங்கள் ஒரு ஷார்ட்கட் வச்சு தான் மெமரி பண்ண போகிறீங்க.
நான் ஒரு சில ஹிண்ட்ஸ் மட்டும்தான் உங்களுக்கு கொடுக்குறேன். தென் எக்ஸ் ப்ளஸ் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 4 2x ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா -1 த ஹோல் பவர் n ஃபேக்டோரியல் 1 டிவைடட் பை இது ஸ்கொயருன்னு இருக்குது. அப்போ கண்டிப்பாக இதில் எத்தனை டேர்ம்ஸ் வரும்? 2 டேர்ம்ஸ் வருமா? எக்ஸ் ஸ்கொயர் மைனஸ் 2 ஸ்கொயர் ஈக்குவல் டு எக்ஸ் ப்ளஸ் 2 எக்ஸ் மைனஸ் 2. அப்போது ஒரு டேர்ம் n ப்ளஸ் 1 இருக்கணும், இன்னொரு டேர்ம் வந்துட்டு n ப்ளஸ் 1 இருக்கணும். ஓகேவா? இதை வச்சு நீங்கள் இதை டிக் பண்ணலாம். தென் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை ஏ எக்ஸ் மைனஸ் ஏ எக்ஸ் மைனஸ் பி எக்ஸ் மைனஸ் சி. அங்கே முன்னாடி பார்த்த சம்மில் என்ன இருக்கும்? எக்ஸு க்யூபுன்னு இருக்கும். அப்போ ஏதாவது ஒரு டேர்ம் ஏ பி சின்னு எடுத்துக்கிட்டோன்னா என்ன வருங்க? ஏ ஸ்கொயர் டிவைடட் பை ஏ மைனஸ் பி ஏ மைனஸ் சி. ஏ எடுத்ததுனால ஏ மட்டும் இந்த டேர்ம் மட்டும் வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் ஏ த ஹோல் பவர் n ப்ளஸ் 1 சொல்லி இருக்கும். தென் 1 டிவைடட் பை 1 மைனஸ் 5x ப்ளஸ் 6 ஸ்கொயர். இதுக்கு ஃபேக்டர்ஸ் கண்டுபிடிக்கணும். 6 மேலே 6 வரணும், கீழே -5 வரணும். அப்போ 2 3 சார் வரும், -2 -3 வரும். அப்போ எக்ஸ் மைனஸ் 2 எக்ஸ் மைனஸ் 6x ஸ்கொயர் மைனஸ் 2x மைனஸ் 3x ப்ளஸ் 1ன்னு மாறலாமா? அப்போது இதில் என்ன இருக்கும்? காமனாக 2xை காமனாக வெளில எடுத்தேன் அப்படின்னா வந்துட்டு ரிமைனிங் வந்துட்டு 3x மைனஸ் 1. இதுலேருந்து நான் ஒரு 1 மட்டும் காமனாக வெளியில் எடுக்கிறேன். -1 காமனாக வெளில எடுத்தேன்னா 3x மைனஸ் 1ன்னு கிடைக்கும். அப்போது 2x மைனஸ் 1 3x மைனஸ் 1ன்னு சொல்லி நமக்கு கிடைக்குங்க ஃபேக்டர்ஸ். இதுக்கு நீங்கள் ஃபேக்டரைசேஷன் கண்டுபிடிச்சி போட்டால் தான் ஆன்சர் கிடைக்கும். தென் 1 டிவைடட் பை எக்ஸ் ஸ்கொயர் 2x ப்ளஸ் 1 த ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா ஸ்கொயருன்னு இருக்குது. அப்போ ஒரு டேர்ம் n ப்ளஸ் 1 இருக்கணும், ஒரு டேர்ம் n ப்ளஸ் 2 இருக்கணும். ஓகேவா? இதுக்கு பாருங்கள், நானே இது கன்ஃபியூஸ் ஆகி கோடு போட்டு வச்சுருக்கேன். அந்த மாதிரி இந்த டேர்மும் ஒரு டேர்ம் n ப்ளஸ் 1 இருக்கணும், ஒரு டேர்ம் n ப்ளஸ் 2 இருக்கணும். தென் 1 பை 2x மைனஸ் 1 2x ப்ளஸ் மைனஸ் 3 2x மைனஸ் 5ன்னு இருக்கா? அப்போது ஒரு டேர்முக்கும் n ப்ளஸ் 1 வந்திருக்கான்னு சொல்லி செக் பண்ணுங்கள். அந்த மாதிரி a பவர் nக்கு பதிலாக 2 பவர் n வந்திருக்கான்னு செக் பண்ணாலே போதும். ஓகேவா? தென் எக்ஸு சைன் ஆல்ஃபா டிவைடட் பை 1 மைனஸ் எக்ஸு காஸ் ஆல்ஃபா அப்படின்னு சொல்லி இருக்குன்னா கீழே வந்திருக்கிற டேர்முக்கு n ப்ளஸ் 1 இருக்கான்னு செக் பண்ணுங்கள். ஓகேவா? தென் எக்ஸ் ஸ்கொயர் டிவைடட் பை 2x மைனஸ் 1 2x ப்ளஸ் 3 அப்படின்னு சொல்லி இருக்குது அப்படின்னா இதுக்கும் இந்த சேம் ஃபார்மேட் தான் யூஸ் பண்ண போகிறோம். 2 பவர் n இருக்கணும், a பவருக்கு பதிலாக கீழே n ப்ளஸ் 1 இருக்கான்னு சொல்லி செக் பண்ணிட்டாலே போதுங்க. log 2x ப்ளஸ் 3 ப்ளஸ் இன்ட்டு 4x ப்ளஸ் 7 அப்படின்னு சொல்லி இருக்குன்னா லாகுக்கான ஃபார்முலா என்னதுங்க? log ax plus b na -1 the whole power n minus 1 factorial 2 power n இங்கே எழுதி காமிக்கிறேங்க. -1 the whole power n minus 1 factorial a power n divided by ax plus b the whole power n சொல்லி நமக்கு கிடைக்குங்க. log ax plus bக்கு அந்த ஃபார்மேட்டுக்கு இதை மாற்றுறோம். ஓகேவா? ஏன்னா ரெண்டுமே ax plus bன்ற இருக்கிறதுனால -1 power n-ஐயும் n-1 ஃபேக்டோரியலும் காமனாக வெளில எடுத்துக்கிறோம். இது 2 பவர் n, இங்கே 4 பவர் n நமக்கு கிடைக்கணுங்க. தென் இதுக்கு எப்படி இருக்குது? ஸ்கொயர் டேர்ம்ஸில் இருக்குது. அப்போது என்ன வரணும்? இது அந்த சம் மாதிரி தான் 2x ப்ளஸ் 1 2x மைனஸ் 1 நமக்கு கிடைக்குங்களா? இதுக்கு இந்த ஃபார்முலாஸை சப்ஸ்டிட் பண்ணிருக்காங்க. இதுவும் த சேம் மெத்தட், ஈஸி தான். தென் sin 2x cos 3xன்னு இருக்குங்க. இதுக்கு நீங்கள் வந்து sin cos a sin bன்னு இருக்கு. cos a sin bன்னு இருக்குன்னா என்ன ஃபார்முலா வரணும்? sin a plus b மைனஸ் sin a மைனஸ் பின்னு வரணும். முன்னாடி ஒரு 1/2. இப்போது a plus bனா 3x plus 2x என்ன வரும்? 5x. இது 3x மைனஸ் 2xனா எக்ஸு. அப்போது sin 5xக்கான ஃபார்முலா sin xக்கான ஃபார்முலாவை எடுத்து போடுவீங்க. தென் sin ஸ்கொயர் எக்ஸு காஸ் கியூப் எக்ஸ் அப்படின்னு சொல்லி இருக்குன்னா இதுக்கு கண்டிப்பாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஈஸியாக தான் இருக்கும். எல்லா சம்ஸும் ஒரே மாடலில் தான் வருது. இதுவும் இந்த சேம் சம் தான். தென் sin 2x sin x sin 2x sin 3xன்னு இருக்குங்க. இப்போது இதுக்கு ஃபஸ்ட்டு சைனையும் எடுப்பேன். sin a sin b அப்படின்னு இருக்குது அப்படின்னா இதுக்கு என்ன ஃபார்முலா வரும்? cos a மைனஸ் b மைனஸ் cos a மைனஸ் b.
ஓகேவா? இந்த ஃபார்முலாவில் எடுத்துகிட்டு போய் சப்ஸ்டியூட் பண்ணுவேன். காஸுக்கும் இந்த சேம் தான். காஸ் ஏ காஸ் பின்னு வருது அப்படின்னா காஸ் ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் காஸ் ஏ மைனஸ் பி ஃபார்முலாவில் இருக்கும். ஓகேவா? 1/2 முன்னாடி போட்டுப்பேன். தென் காஸ் பவர் 4 2 3xன்னு இருக்குன்னா இதை நான் எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலாம்? காஸ் ஸ்கொயர் 3x த ஹோல் ஸ்கொயர்னு பிரிக்கலாம். ஃபஸ்ட்டு இதுக்கு ஃபார்முலா எடுப்பேன், அதுக்கப்புறம் ஸ்கொயர் பண்ணுவேன். ஏ ப்ளஸ் பி த ஹோல் ஸ்கொயர் ஃபார்முலா பண்ணி போடுவேன். தென் காஸ் ஸ்கொயர் எக்ஸு சைன் கியூப் எக்ஸு அப்படின்னு இருக்குன்னா இதெல்லாம் ஈஸிங்க. சேம் சம் தான் ரிப்பீட் ஆகிட்டுருக்கு. இந்த எக்ஸ் டேர்ம்ஸ் மட்டும்தான் மாறுது, இல்லைனா பவர் டேர்ம்ஸ் மட்டும்தாங்க மாறுது. ஒரு சம் பார்த்தா கூட போதும் உங்களுக்கு. இ பவர் எக்ஸ்ன்னு இருக்குன்னா 2 டேர்ம்லையுமே கண்டிப்பாக இ பவர் எக்ஸு வந்திருக்கணும். காஸ் ஏ காஸ் பின்னு இருக்கிறதுனால என்ன வரணும்? ஒன்று காஸ் ஏ ப்ளஸ் பி, இன்னொன்று காஸ் ஏ மைனஸ் பி வரணும். 4 + 2 6 வந்திருக்கு. 4 - 2 2 வந்திருக்கு. தென் இ பவர் 2x காஸ் எக்ஸ் காஸ் 2x காஸ் 3x. இதுக்கு கண்டிப்பாக 2 தடவை 1/2 ஃபார்மில் யூஸ் பண்ணியிருப்போம், அதனால் 1/4 வந்திருப்பாங்க. இ பவர் 2xம் வந்திருக்கும். தென் இ பவர் 3x sin 4xன்னு இருக்கு. இ பவர் 3x டிவைடட் பை 8. இதை நம்ம டேர்ம் வைஸ் ஸ்ப்ளிட் பண்ணுறதுனால வேல்யூஸ் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும். இதை மட்டும் கொஞ்சம் மக்கப் பண்ணிக்கோங்க. ஓகேவா? புரியுதுங்களா? புரியல அப்படின்னா இதுக்கான பிடிஎஃப் வந்துட்டு நான் எடுத்து உங்களுக்கு டவுன்லோட் பண்ணி டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் வந்து வச்சிட்றேன்.